வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்ஃபோசிஸும் நமக்கு ஒரு ஆப்ஷன் நிஃப்டியோட 23,550 புட் ஆப்ஷன்ஸும் சொல்லியிருந்தோம். நம்ம லைவில் வந்து 23,600 புட் ஆப்ஷன்ஸும் என்ட்ரி மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அது எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 140 அந்த ஜோனில் வந்து ஒரு பை எடுத்திருந்தோம். அதாவது 23,600 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஏன் நம்ம இங்கே பை எடுத்திருந்தோம் நீங்கள் அக்குலேஷன் கிடச்சிருக்கு. அதே சமயம் நம்மளோட அமி ப்ரோக்கிங் ஏஎஃப்எல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வால்யூம் வந்து நல்லா க்ரியேட் ஆகிருந்தது. ஸோ அதனால் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கையிலே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த பாட்டம் வரையில் 134லேருந்து 140க்குள்ளே என்ட்ரி ஸ்டாப்லஸ் வந்து 120 தான் ஸ்டாப்லஸ். ஸோ அந்த 140 எந்த இடத்துல எவ்வளோ வரும் இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 440 தான் இப்போ இருக்குது. நேரத்தில் 300 பாயிண்ட்டுக்கு மேலே மூவி கொடுத்துருக்கு. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வால்யூம் சாப்பர் தான். வால்யூம் மட்டும் இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் அந்த சாப்பர். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லைவில் பிங் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை ஷோ பண்ணி காட்டும் எப்படி என்ட்ரி மேக் பண்ணது அப்படிங்கிறதையும். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்என்எம் டாடா கெமிக்கல்ஸ் நமக்கு வந்து இன்றைக்கி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எதுவும் வரல அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு வரல. புட் ஆப்ஷன் தான் இன்னுமே ஸ்டில் பையிங்கில் இருக்குது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிடச்சதுன்னா புட் ஆப்ஷனோட இண்டெக்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்என்எம் டாடா கெமிக்கல்ஸ்க்கான ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்க்கான லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாடா கெமிக்கல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 844க்கு கீழே வந்துட்டு ஒரு செல் இண்டிகேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எகைன் இது வரைக்கும் வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 850லேருந்து 60 வரலையுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு செல்லிங்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். இது ஆல்ரெடி வீக்காக தான் இருக்குது, செல் சைடு தான் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்துட்டு நமக்கு ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு எகைன் கீழே வந்துட்டு திரும்பவுமே அந்த இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு அதே ஜோனுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாக இருக்க லிக்விடிட்டி எல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிடச்சி எடுத்தோன்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஜோன் வந்ததுன்னா பார்க்கலாம். அடுத்து எம்என்எம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அதுவும் செல்லிங்கில் உள்ள ஸ்டாக்ஸ் தான். நல்லாவே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பிவிஎஸ் கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் மட்டும் இன்னும் வரல. அந்த ஜோன் வந்ததுன்னா நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து 2700லேருந்து 2030 வரலையுமே 2730 வரலையுமே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. இந்த ஜோனில் லைவ் கன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது டாடா கெமிக்கல்ஸுக்கும் எம்என்எம்முக்குமே லைவ் கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்த வீடியோஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸில் இருந்தோம். அதுவும் வந்து எபோ லெவல்ஸில் இருந்து இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகலை. பிரேக் ஆகிருந்தால் மேலே போயிருக்கோம். ஸோ அதனால் லைவ் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி ப்ரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.